வணக்கம். நான் உங்கள் மோகனா. 9/8/2025 சனிக்கிழமை. இளைஞர் மலர். வாங்க செய்திக்குள்ளார போகலாம். வேலை ஒவ்வொருவரின் கனவு. அதற்காக கடந்து செல்வோரும் உண்டு. வேற்றுமொழி வெற்று மனிதர்களுடன் பயணிப்போரும் உண்டு. ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வரும் இந்த உலகத்தில் ஐடி நிறுவனங்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. அதில் வேலைக்காக போட்டி போடும் நபர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இப்படியாக ஐடி நிறுவனங்களில் பணிபுரிவதற்காக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தங்களின் சொந்த ஊரையும் உறவுகளையும் கூட தங்கள் பாரம்பரிய வாழ்வையும் விட்டு வெளி இடங்களுக்கு புறப்படுகின்றனர். தங்கள் அடையாளத்தையும் தொலைத்து வாழ்ந்து வருகின்றனர். இப்படியாக சொந்த ஊரை விட்டு வெளியூர் செல்லும் சூழ்நிலை மாற்றும் விதமாக மக்கள் நகரங்களுக்கு வேலைக்காக மற்றும் விதமாக, அதாவது சூழ்நிலையை மாற்றும் விதமாக மக்கள் நகரங்களுக்கு வேலைக்காக செல்ல வேண்டாம், வேலை வாய்ப்புகள் மக்களின் வசிப்பிடங்களுக்கே வர வேண்டும் என்ற நோக்கத்தில் சேலத்தை சேர்ந்த குமரேஷ் செந்தில் ராஜா ஆகியோர் செயல்படுகிறார்கள். பிரபல ஐடி நிறுவனங்கள் தங்களது அலுவலகங்களை மெட்ரோ நகரங்களை தவிர்த்து மற்ற நகரங்களில் அமைப்பதற்கு ஏற்ற வேலை தளத்தை இவர்கள் உருவாக்கியுள்ளனர். அதன் வாயிலாக உள்ளூர் மக்கள் தங்கள் ஊரிலேயே பணியாற்றும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அது தொடர்பான தகவல்கள் நமக்கு வியப்பையும் உற்சாகத்தையும் தருகின்றன. அதனை குமரேஷ் கூற கேட்கிறோம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சேலம்தான். பள்ளிக்கல்வி பாலிடெக்னிக் படிப்பை சேலத்தில் முடித்த நான் இன்ஜினியரிங் படிப்பை சென்னையில் நிறைவு செய்தேன். எனக்கு முன்னணி கார்ப்பரேட் நிறுவனம் ஒன்றில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்தது. கிடைத்த பணியை திறம்பட செய்தேன். ஆனால் வேலை மட்டுமே வாழ்க்கை என்பது போன்ற உணர்வு எனக்குள் ஏற்பட்டது. தொடர்ந்து பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்களில் பணிபுரிய வாய்ப்பு கிடைத்தாலும் வாழ்க்கை மட்டும் ஏதோ வெறுமன இருப்பது போல உணர்ந்தேன். என்னைப் போலவே ஏராளமான இளைஞர்கள் படிப்பை முடித்து சொந்த ஊர் உறவுகளை விட்டு வெளியூர்களில் மொழி தெரியாத இடங்களில் பணிபுரிவதைக் கண்டு வேதனைப்பட்டிருக்கிறேன். அப்போது முன்னணி பன்னாட்டு ஐடி நிறுவன பணியாற்றிய என் நண்பர் செந்தில் ராஜாவையும் என்னைப் போலவே அந்த அனுபவங்களையும் சிந்தனைகளையும் பகிர்ந்தார். எங்களுடைய சிந்தனை ஒன்று போல இருந்தது. சின்ன சின்ன ஊர்களில் இருந்துதான் ஐடி பணியாளர்கள் அதிகமாக உருவாகிறார்கள். அப்படி இருந்தாலும் என்ஐடி நிறுவனங்கள் மெட்ரோ நகரங்களில் அலுவலகங்கள் கட்டமைக்கின்றன என்ற கேள்வி எங்களை தீவிரமாக யோசிக்க வைத்தது. ஐடி நிறுவனங்கள் எதிர்பார்க்கும் கூட்டமைப்பு சின்ன சின்ன ஊர்களில் இல்லாத ஆரம்பத்தில் சேலத்தில் 500 சதுர அடியில் மாதிரி அலுவலகத்தை உருவாக்கி சோதனையை முன்வெடுத்தனர். அதற்கு நல்ல வரவேற்பு கிடைக்கவே சின்ன சின்ன ஊர்களில் தங்களுடைய கனவு அலுவலகத்தை நிறுவி வருகிறார்கள். சோதனை முயற்சியை ஒரு சிறிய நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தி பார்த்தோம். இந்த முயற்சிக்கு கிடைத்த பதில் மிக சிறப்பானதாக இருந்தது. சேலத்து இளைஞர்கள் ஐடி நிறுவனம் எதிர்பார்த்த வேலைகளை சிறப்பாக எதிர்கொண்டனர். சென்னை, பெங்களூர் போன்ற நகரங்களில் முன்னெடுக்கப்படும் வேலைகளை தங்கள் ஊரில் தங்கள் குடும்பத்துடன் இணைந்தபடியே மன அழுத்தமின்றி பணியாற்றி மகிழ்ந்தனர். இது நிறுவனங்களுக்குள் உள்ளூர் ஊழியர்களுக்காக சமமாக பயனளித்த ஒரு வெற்றி கதையாக அமைந்தது. அதுவே எங்களுக்கு உற்சாகத்தை தந்ததுடன் மீண்டும் புதிய தளங்களை உருவாக்க உதவியாக இருந்தது. அதன்படி சேலத்தில் டைட்டில் பார்க் திறந்தவுடன் அங்கு நம்ம ஆபீஸ் அலுவலகத்தை 35,000 சதுர அடியில் அமைத்தோம். இங்கு பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் தங்களது பணித்தளங்களை உருவாக்கியுள்ளன. உள்ளூர் இளைஞர்கள் பணியாற்றுகிறார்கள் என்றார். இவரை தொடர்ந்து சமூக பொறுப்புணர்வை மையமாக கொண்டு தனது பார்வையை பதிவு செய்தார் செந்தில் ராஜா அவர்கள். சென்னிமலை 2 மற்றும் 3 நிலைகளில் உள்ள சிறிய நகரங்களில் வாழும் இளைஞர்கள் பெருநகரங்களை நோக்கி இடம்பெயர்வதனால் அனைத்து திறமைகள் மெட்ரோக்களில் மட்டுமே திரண்டு விடுகின்றன. நாளுக்கு நாள் மெட்ரோக்கள் திறமையின் மையங்கமாக மாறி பிற மாவட்டங்கள் வெறும் ஆட்கள் தரும் இடங்களாக மட்டுமே இருந்து விடுகின்றன. ஆனால் வளர்ச்சி ஒவ்வொரு மாவட்டத்திலும் சமமாக வீரிய வேண்டும். இது நாட்டின் பொருளாதாரத்துக்கும் அந்தந்த மாவட்டத்தின் பாரம்பரியத்திற்கும் உறுதுணையாக இருக்கும். உறவுகளுக்கு வலு சேர்க்கும் நம்ம ஆபீஸ். பெருநகரங்களை நோக்கி இடம்பெயராமல் தங்கள் வேர்களை விட்டு அகலாமல் பெற்றோர், மனைவி, குழந்தைகள் மற்றும் நண்பர்களுடன் இணைந்து மன நிறைவுடன் வாழும் வாழ்க்கை முறை மீண்டும்
உருவாக வேண்டும். அதாவது சொந்த உறவுகளை விட்டு எங்கோ ஒரு இடத்தில் கணவன் மனைவி வேலைக்கு செல்லும் போது குழந்தைகளை கவனிக்க யாரோ ஒருவரது உதவியை நாட வேண்டியுள்ளது. ஆனால் நம்ம ஆபீஸ் உறவுகளுக்கு வலு சேர்த்து வருகிறது. அதாவது நம்முடைய குழந்தைகள் தாத்தா பாட்டி மாமா அத்தை சித்தப்பா சித்தி என உறவு முறைகளுடன் வளரக்கூடிய சூழ்நிலையை நம்ம ஆபீஸ் ஏற்படுத்தி கொடுக்கிறது. உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என்பதை நோக்கிய எங்களது பயணம் தமிழக அரசு அனைத்து மாவட்டங்களிலும் டைட்டல் பார்க் தொழில்நுட்ப பூங்கா அமைத்து வருகிறது. அந்த இடங்களில் நிறுவனங்களை அமைக்க தயாராக உள்ளது. நிறுவனங்களுக்கு வாய்ப்பு வழங்க நாங்கள் ஒத்துழைக்கிறோம். தற்போது ஓசூர், திருப்பூர், திருச்சி, காரைக்குடி, ஈரோடு, நாமக்கல் போன்ற இடங்களில் அமைத்துள்ளோம். மேலும் தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி இளைஞர்களின் கனவான ஸ்டார்ட் அப் நிறுவன ஆசைக்கு உயிர் கொடுக்கிறோம். எதிர்காலத்தில் ஒவ்வொரு 2-3 நிலை நகரங்களிலும் மாற்றும் கிராமப்புறங்களிலும் தங்கள் ஊருக்கே அடையாளமாக மாறும் இளம் தொழில் முனைவோர்களை உருவாக்குவது தான் எங்களது நோக்கம் என்றார் செந்தில் ராஜா அவர்கள். இவர்களது நோக்கம் நிறைவேறட்டும். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். எங்களுடைய யூடியூப் ரியல் ரேடர் ரியாலிட்டி ஷோ மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். அப்புறம் பாருங்க, வாசகர்கள் கவனத்திற்கு பார்த்துக்கங்க. கற்றுக்கொள்ள வேண்டிய கம்ப்யூட்டர் மொழிகள் எல்லாமே கம்ப்யூட்டர் கோடிங் என்றாகிவிட்ட இந்த சூழலில் கல்லூரி படிக்கும் போதே கற்றுக்கொள்ள வேண்டிய 5 கோடி மொழிகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். பைத்தான், இது டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் எனப்படும் இயந்திர கற்றல், வெப் டெவலப்மெண்ட், வலை மேம்பாடு மற்றும் ஸ்கிரிப்டிங் போன்ற பல துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஜாவா, பெரிய நிறுவனங்களை மென்பொருள் ரீதியாக கட்டமைக்க உதவும் ஆண்ட்ராய்டு மொபைல் செயலியை உருவாக்கும் சர்வர் சைட் அப்ளிகேஷன்களை இயக்கும் கட்டமைக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. ஜாவா ஸ்கிரிப்ட் வலைத்தளங்களின் முள் பக்கம் மற்றும் பின்பக்க பேக் அண்ட் கோடிங் மேம்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. சி, விளையாட்டுகளை ப்ரோக்ராமிங் செய்ய எலக்ட்ரானிக் கருவிகளை சிஸ்டமை ப்ரோக்ராமிங் செய்ய பயன்படுகிறது. கணினிகளின் செயல்திறனை கட்டுப்படுத்தும் கண்ட்ரோலிங் மென்பொருள் உருவாக்குவதிலும் பயன்படுத்தப்படுகிறது. சி, விண்டோஸ் தளத்திற்கான பயன்பாடுகள், கேம் மேம்பாடு மற்றும் டெஸ்க்டாப்களில் பயன்படுத்தப்படுகிறது. கோ, கிளவுட் கம்ப்யூட்டிங், சர்வர் சைட் பயன்பாடுகள் மற்றும் மைக்ரோ சர்வீஸ்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஸ்விஃப்ட், ஆப்பிள் எலக்ட்ரானிக் பொருட்களை இயங்கும் ஆப்பிள் iOS, மேக்கப் iOS, ஆப்பிள் வாட்க OS மற்றும் டிவி OS ஆகியவற்றை கட்டமைக்கவும் மாற்றியமைக்கவும் பயன்படுகிறது. சிறிய நகரங்களில் வாழும் இளைஞர்கள் பெருநகரங்களை நோக்கி இடம்பெயர்வதனால் அனைத்து திறமைகளை மெட்ரோக்களில் மட்டுமே திரண்டு விடுகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்க வரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் ஆர் மோகனா.